ஒருத்தனை அடிச்சும் பார்த்தாச்சு, அமைதியா இருக்க சொல்லி பார்த்தாச்சு, ஆனா கேட்க மாட்டானுங்க போல. ரெண்டு பேரும் பாத்துட்டு வாங்களேன். விஜய் சார் சிஎம் ஆயிட்டாருன்னா டிஜிபி கிட்ட எப்படி பேசாரு? நான் பாசே இது நான் பாசே இது நல்லாவே இல்ல. நான் யார் தெரியுமா? தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் இல்ல. அந்த வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க. யார் இந்த ரெண்டு பேரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழக மக்களால் வானவில் பிரதர்ஸ் என்றும் கொத்தடிமைகள் என்று அழைக்கப்படுபவர் தான் இவர்கள் இருவர். ஊர்ல ரெண்டு பேர் வந்து இந்த திண்ணையில உட்காந்து புரணி பேசுவாங்களே, வயசான பாட்டிங்க ரெண்டு பேரு. இவனுங்க வந்து பசங்களா இருந்தே அது பண்ணுவாங்க ரெண்டு பேரும். இவங்க வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொங்கல் தீபாவளி ஆஃபருக்கு ஒரு 6-8 மைக்கு இவங்களே வாங்கி வச்சுட்டு அந்த மைக்கை இப்படி இவங்களே பிடிச்சிக்கிட்டு டிவிக்கு எதிராகவும் டிம்கி கட்சிக்கு ஆதரவாகவும் பேசிட்டு வர கொத்தடிமையில ரெண்டு பேர் தான் இவங்க. ஒரு பெரிய கொத்தடிமை, 200 ரூபா கொத்தடிமை. சரிங்களா? ரீசெண்டா கூட ஒரு தியேட்டர்ல வந்து படம் பார்க்க போயிருப்பாரு போல. அப்போ வந்து நம்ம பசங்க ஒரு 4-5 பேர் போய் கேட்டிருப்பாங்க, ஏன் இப்படி பேசுறீங்க சார் அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கே பயந்துட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம பசங்க அடிச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தானே நீங்க பயந்தாங்கோலிகள் நண்பர்களே அப்படின்ட்டு. உங்களுக்கு எல்லாம் இந்த வாய் தேவையா? ரீசெண்டா என்ன பேசிருக்காங்க, பிஜேபியோட பி டீமாமா, நம்ம பி டீமே ஜோசப் விஜய்னு விமர்சனம் பண்ணாங்க, மக்கள் அடிச்சே துரத்துனாங்க. இப்ப பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம்ன்ற இந்த அரசியல் பூச்சாண்டிலாம் வந்து டிஎம்கே வந்து பழைய ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் இப்போ வந்து மாற்றிக்கணும். கொஞ்சமாச்சும் மாற்றினா நல்லது. ஏன்னா அதே ஒரு பெயிண்ட் டப்பாவை எடுத்து சும்மா ஒரே சாயத்தை பூசிட்டு இருந்தா, ஆனால் ஒரிஜினல் டிஎம்கேவோட பி டீமே பிஜேபி தான் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே யார் என்ன, யார் எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி போட்டோஸ்லாம் நிறைய பார்த்தாச்சு. ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் தான் எல்லாமே தெரியும். நீங்க நம்ம சைடு வரக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து மக்களுக்காக உலக வந்திருக்கோம். சரிங்களா? நீங்க ரெண்டு பேர் எதுக்கு, நீங்களா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டீங்க மக்களுக்குன்னு பேசுறாங்கன்னு தெரியல. எங்க கட்சிக்காரன் சொந்த காசை போட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏழை மக்களுக்கு ரசிகர் மன்றத்துல இருந்து நோட்டு புக்கு கொடுக்கறதுல இருந்து சாப்பாடு கொடுக்கற வரைக்கும் இப்ப பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? 200 ரூபா வாங்கியிருப்பீங்க. அந்த 200 ரூபாயும் மக்களுக்கு செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. பேக்கெட்ல போட்டு 200 ரூபாய்க்கு அடுத்த வீடியோ கண்டென்ட் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. சரிங்களா? இந்த ஜோசப் விஜய் பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா? கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனை பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. அவரு ரம்ஜான் அப்போ அந்த ரம்ஜான் நோம்புத்தோர் ஃபங்க்ஷன் தான் பண்ணாரு. அப்ப எங்க போனீங்க? வேலை கை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஜாதி மதம்லாம் எங்களுக்கு வந்து வேறுபாடு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு மனிதருக்காக பின்னாடி இருக்கோம். அவர் எங்களுக்கு நல்லது செய்வாரா? தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வந்திருக்காரு, அது எங்களுக்கு தெரியும். அவரை நாங்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றி அமர வைப்போம் முதல்வர் 2026. அப்போ பேசுவீங்களான்னு பார்ப்போனீங்களா? நன்றி. அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டா நல்லது. திருப்பி இந்த மாதிரி வாய் இதெல்லாம் பண்ணக்கூடாது நண்பா. நன்றி.